ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தீர்த்தகிரி முருகர் கோயிலுக்கு. இந்தியாவிலேயேவோ உலகத்துலேயான்னு தெரியல, கொஞ்சம் கன்ஃபியூஷன். 3வது இடம் பிடிச்சிருக்கு சிலை உயரத்தில் அப்படின்ற இடத்துக்கு போகிறோம். சரி, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். இன்றைக்கி என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது யாருன்னு பார்க்குறீங்களா? இது யாரும் இல்லை, நான் தான் சிவா. சரி, ஆனால் இந்த அவுட்ஃபிட் கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆகாது. ஏன்னா மாமாவுக்கு பிடிக்கல. ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் கலந்துக்க போறியான்னு கலாய்ச்சிட்டாரு. சரி, இன்றைக்கி ஃபுல்லாக சண்டேலேயே போகும், இவருக்கு பிடிக்காத பண்ணான்னு சொல்லிட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். சரி, இப்போ நாங்கள் கிளம்பியாச்சு தீர்த்தகிரிக்கு. நாங்கள் 10 o'clock கிளம்பியிருக்கோம். அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. பாப்பா போகும்போதே தூங்கிட்டாங்க. பாப்பா தூங்கிட்டா பிரச்சனை இல்லை, ஆனால் என் பையன் தூங்கினா தான். முன்னாடி பேகு கூட இருக்காது. என்எஸ் பைக் பற்றி தெரியும் நிறைய பேருக்கு, அதனால ரொம்ப கஷ்டம். மற்றபடி பாப்பா தூங்கிட்டாங்கன்னா என் மடியில் வரலாம். அதுக்கப்புறம் நாங்கள் வெள்ளூர் வந்தாலே நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகாமல் வீட்டுக்கு ரிட்டன் ஆகவே மாட்டோம். ஆனால் ஒரு 2-3 டைம்ஸாக நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதே இல்லை. டேரெக்டாக நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துடுறது. ஜீசஸ் கோயில் அழகாக இருக்குல்ல. அப்புறம் ஏன்னு தெரியல, என் மைண்ட் செட் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் வண்டிக்கு பூஜைலாம் போடலான்ற ஒரு ஐடியாவில் போனோம். ஏன்னா காலியாக இருக்கும், ஜாலியாக போய் பார்த்துட்டு வரலான்னு அந்த மாதிரி சண்டே டைமுன்னு கிளம்புனோம். ஆனால் கிருத்திகைன்னு எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ ரஷ் வருவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சரியான டிராஃபிக். அது ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே டிராஃபிக். அது பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ஹைவே வெள்ளூர் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவ்வளோ தூரத்துலேயே சரியான டிராஃபிக். நின்று பார்த்து இன்னும் முடியல. அந்த டிராஃபிக் கிளியர் ஆகிற மாதிரியே தெரில. ஒரு 1/2 hour நின்றுட்டு அப்புறம் நாங்கள் வளைச்சிக்கிட்டோம் வண்டியை. சரி, ஒரு ஷார்ட்கட் ரோட்டில் நிறைய பேர் போகிறத பார்த்தோம். சரி, நம்மளும் அந்த சைடு போய் பார்க்கலான்னு போனால் அந்த சைடும் டிராஃபிக். ஆனால் பரவாயில்ல, அந்த சைடு இருந்த டிராஃபிக்கை விட இங்கே ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆட்டோங்கெல்லாம் வரதுனால தான் ஓவர் டிராஃபிக்காக இருந்துச்சு. இல்லைன்னா கொஞ்சம் பரவாயில்லையா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆட்டோக்காரங்களாம் தப்பாக எடுத்துக்காதீங்க அதுக்குன்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா, எனக்கு மோஸ்ட்லி கோயிலுக்கு போகிற வாய்ப்பெல்லாம் அதிகமாக கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் இந்த வாட்டி இந்த முருகர், இவ்வளோ பெரிய முருகர் இருக்கிற கோயிலில் அவர் என்னை அந்த முருகர் அழைச்சிருக்காருன்னா உண்மையாகவே அது பெரிய விஷயம். நான் போவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இவர் யதார்த்தமாக கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார். ஒரு 40 வருஷத்துக்கு ஒரு முறை கோயில் திறக்கும்னு சொல்லுவாங்க காஞ்சிபுரத்தில். அது யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. அந்த கோவிலுக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்னை எங்கேயுமே விட்டு போக மாட்டாங்க, நான் பொம்பளை பிள்ளைன்னு. ஆனால் அன்றைக்கி தினம் எங்கள் ஆயா வீட்டில் என்னை விட்டுட்டு எங்கள் அம்மா போயிட்டாங்க. ஏன்னா நான் கோச்சின்னு சண்டை போட்டேன்னு சொல்லிட்டு என்னை விட்டு போயிட்டாங்க. எனக்கு அது கொடுத்து வைக்கலை. 40 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வெளியே வரும், வரத பெருமாள்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அது கொடுத்து வைக்கலை. ஆனால் முருகர் பார்க்க எனக்கு கொடுத்து வச்சுருக்கு. இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் ஓப்பன் பண்ண புதுசுலேயே என்னை அழைச்சிருக்காரு. அதை நினைக்க சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ பார்க்கிங் இருக்குது. கீழே பார்த்தோன்னே நாங்கள் பயந்துட்டோம். அப்புறம் பார்க்கிங் பண்ணிவிட்டு பைக்கை செருப்பெல்லாம் அங்கேயே விட்டு வந்துட்டோம். எங்களோட காஸ்ட்லியான செருப்பெல்லாம். என் பையன் வேறு தொல்லை பண்ணிகிட்டு இருந்தான். அவன் கொஞ்சம் தூரம் கூட நடக்கலைங்க. அதுதாங்க ஒரு பெரிய கஷ்டம். அங்கங்கே கொஞ்சம் நடந்தான். இதில் நைட்டு வேறு கால் வலிக்குதுன்னு கால் அழுத்த சொன்னான். எனக்கு கடுப்பாயிருச்சுங்க. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்தோம் மேலே. ஆனால் வண்டிலாம் இருந்துச்சு, எப்படி இருந்துச்சுன்னு தெரில. ஆனால் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போனதுனால ரூட்டு தெரியாதனால அந்த மாதிரி போனோம். சரியான ஜனம். இதுதான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கும். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஜனங்க இருக்காங்க. இதெல்லாம் சும்மா சாம்பிள். அங்கே பாருங்கள், அந்த என்ட்ரன்ஸில் அந்த படி மேலே ஏறி போகிற இடத்துல பாருங்கள், சும்மா மண்டைங்கள்லாம் கருன்னு எத்தனை மண்டை தெரியுது பார்த்தீங்களா. அப்புறம் ஒரு அக்கா அவங்க பையனை காணோம்லாம் கத்திட்டு இருந்தாங்க. பார்க்க சொல்ல பயமாயிருச்சு எங்களுக்கு. அப்புறம் பாருங்கள் எத்தனை ரூட்டுங்க. இந்த சைடு ஒரு ரூட்டு, நாங்கள் போன படிக்கட்டு ஒரு ரூட்டு. இங்கே பாருங்கள், போயிட்டு வரவங்க கீழே இறங்க முடியாமல் படி வழியாக கீழே இறங்க முடியலன்னு ஜர்க்கா மரம்லாம் விட்டுன்னு இறங்கினாங்க. கஷ்டப்பட்டு இதில் என் பிள்ளை வேறு தூக்குன்னு சோதிச்சுட்டாங்க. ரொம்ப நடக்கவே இல்லை கொஞ்சம் தூரம் கூட. அதுதான் அவன் பண்ண பெரிய ஹைலைட்டே. இதில் வீட்டுக்கு நைட்டு எனக்கு கால் அழுத்த சொல்கிறாரு. கால் வலிக்குது கால் அழுத்துன்னு கிட்டத்தட்ட 1/4 மணி நேரத்துக்கு என்னை கால் அழுத்த விட்டுட்டான். இவன் நடந்தது நானா, கால் வலி வந்தது அவனுக்கா. தூக்கி நடந்தவன் நானே எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் ஒரு வழியாக மேலே ஏறிட்டோங்க. ஏறிட்டு பார்த்திங்கன்னா இப்போ காமிச்சோம்ல, அதுதான் மூலஸ்தானம். ஆனாலும் பாருங்கள், இன்னும் அந்த பெரிய முருகரை இன்னும் நாங்கள் பார்க்கல. அது மூலஸ்தானம்.
ஆனால் இன்னும் தாண்டி அவரை நடந்து போய் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். நடந்து போனால் பார்த்திங்கன்னா கண்ணு கெட்டுற தூரத்தில் முருகர் தெரிஞ்சார் பார்த்தீங்க இல்லையா. இப்போ இந்த ரூட்டுக்கும் ஒரு ஷார்ட்கட்டு, ஏன்னா சுற்றின்னு போகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மலைப்பாதை மாதிரி போதில்ல, அந்த வழியாக ஏறி போனோம். அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவ்வளோ ரஷ்ஷாக தெரில, கச்சன்னு இருந்துச்சு ஆனால் அந்த படி ஏறுற டைமில். பட் இங்கே ஓகேவாக இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு செம்ம டயர்டாகிருச்சு. அதனால் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு மாமா உட்காந்துட்டாரு. மாமா அங்கங்கே நின்று வந்தார். எனக்கு அதுதான் ஒன்று பிடிக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த இடத்துக்கு போனோமோ அங்கே போயிடணும். போயிட்டு வரும்போது நம்ம ரிலாக்ஸாக வந்துடணும். சொல்லவே சோர்ந்து உக்காரக்கூடாது. அதனாலே எங்கள் 2 பேருக்கும் வாக்குவாதம் போச்சு. இது என்ன ஜூம் பண்ணி காமிச்சேன்னு பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டி. அங்கே வந்து ஜனத்துக்கும் அந்த குப்பை தொட்டிக்கும் சம்மந்தமே இல்லை. அதுக்காக தான் அந்த குப்பை தொட்டியை நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ எடுத்தேன். அப்புறம் எங்கள் பாப்பா ஜாலியாக சிப்ஸு சாப்பிட்டு உட்காந்துருந்தாங்க. வீட்டில் சோறாக இருக்கட்டும் இல்லை நொறுக்கு தீனியாக இருக்கட்டும் 2 வாய் தான், 2 வாய்க்கு மேலே துப்பும். இப்போ வெளியே வந்த இடத்துல நல்லா அடித்து நொறுக்கு தீனியெல்லாம். இதுக்கிடையில் என் பிள்ளை வேற கோச்சிக்கிட்டு உக்காந்துக்குச்சு. அதுக்கு பொம்மை பொருள் எதுவுமே வாங்கி கொடுக்கலையா. வர வழியெல்லாம் துப்பாக்கி வாங்கி கொடு, பபுள்ஸ் வாங்கி கொடு, இத்தை வாங்கி கொடு, அத்தை வாங்கி கொடுன்னு பார்க்கறதெல்லாம் கேட்குறான். ஆனால் என்ன ஒரு ஹைலைட்னால் கடைசி வரைக்கும் அவங்க அப்பா எதுவுமே வாங்கி கொடுக்காம கூட்டின்னு வந்தார். ஏன்னா நாங்கள் சத்தியமாக அது திருவிழா டைமாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கவே இல்லைப்பா. கையில் காசே எடுத்துகிட்டு போகல. பெட்ரோலுக்கு நான் 200 எடுத்துகிட்டு போனேன். ஒரு ஜிபியில் ஒரு 500 என்ன வச்சுருந்தார் போல். செம்மையாக அடிக்கிறாங்க காசு. அந்த சிப்ஸு சாப்பிட்றாங்களே பசங்க, அந்த சிப்ஸு 40 ரூபா. நல்லா ஏமாத்துறாங்கன்னா அந்த சிப்ஸு பேக்கெட் நம்ம ஊர்லலாம் 20 ரூபா 5 ரூபா அவ்வளோதான். ட்ரெண்டிங் முருகர்னு. ஆனால் நல்லா வாயடிக்கிறாங்க முருகர் பேரை சொல்லி. எனக்கு சரியான கடுப்பு. போக்க இன்னும் சொல்கிறேன்னா நடந்துச்சுன்னு. நானே ஒரு கஞ்ச பிஸ்னாரி. ஆனால் பசங்க கேட்டுகிட்டே இருக்க சொல்ல வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியல. ஒரு வேளையாக முருகரை பார்த்தாச்சு நம்ம. பாருங்கள் முருகர் எவ்வளோ அழகாக இருக்காருல்ல. என்னுடைய ஒரு அன்பான அழகான குருவி கூட்டு குடும்பமான எங்களுக்கு முருகரோட அருள் கிடச்சிருக்குன்றதை நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் இயருக்குள்ளே யூடியூப்பில் இந்த முருகர் தான் என்னை ஓரளவுக்கு தெரிய வைக்கணும். அதுக்காக நான் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அங்கே ஒரு வேர்ட் பார்த்தேன், தந்தை கனவை நிறைவேற்றிய தனையன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. அதே மாதிரி அங்கே ஒரு தாத்தா பிக்கும் அதில் இருந்துச்சு. அவங்க தான் அவங்க அப்பா ஆசையை நிறைவேற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு டீட்டெயிலாக தெரியல. அங்கே படித்ததை வச்சு சொன்னேன். அப்புறம் பாருங்கள் வெள்ளூர் எவ்வளோ குட்டியோண்டு தெரியுது பார்த்தீங்களா. எவ்வளோ பெரிய வெள்ளூர். பார்க்கவே அழகாக இருந்துச்சு. பாருங்கள் நானும் எங்கள் பையனும் ஏறி நின்று ஜாலி. சரியான சில்லுன்னு காற்று. வர வழியில் வேக்காட்டோரில் வந்தவங்க மேலே நின்று அப்படியே ஏசி காற்று மாதிரி சில்லுன்னு இருந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சு. அதை பார்க்க வரவங்க ஏசி காற்று வாங்கி ஜில்லுன்னு ஒரு மனம் குளிர வேண்டணும்னு சொல்லிட்டு அருள் புரிகிறாரு போல இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஒரு சிட்டியை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முருகரையும் கவர் பண்ணி ஒரு செல்ஃபி மூமெண்ட் க்ரியேட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸ். அண்ட் தென் இந்த பானிபூரி, அதாவது ரசப்பூரி, இது எவ்வளோ உங்கள் ஊரில் தான் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நல்லா வாய் அடிக்கிறாங்க. எங்கள் ஊரில் நான் சாப்பிட்டுக்கிறேன். இந்திக்காரங்கிட்ட சாப்பிட்டா 10 ரூபா தான். 5 10 ரூபா, 6 10 ரூபா. இவங்க 7 கொடுத்தாங்க. 20 ரூபான்னா கூட மனசு ஆடிட்டுருக்கோம். நான் கேட்டிருப்பேன், ஸ்டார்டிங்லேயே கேட்டிருந்தேன்னா நான் வாங்கி சாப்பிட்ருக்க மாட்டேன். 30 ரூபான்னு சொல்லிட்டாங்க. சரியான காண்டு. என்ன பண்ணுறது, வாங்கிட்டோம். 2 பிளேட் வாங்கி சாப்பிட்டோம். 60 ரூபா தாண்டா எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டோம். மூலஸ்தானம்லாம் போகவே முடியாது, வந்துருவோம்னு சொல்லிட்டு போகல, பசங்க வச்சுட்டு இருக்கிறதுனால. அண்ட் தென் முக்கியமான மெமரிஸ், வளையல் வாங்கி கொடுத்துச்சு மாமா. ஆனால் இன்னும் ஒரு கஷ்டம் தான், நான் பெட்ரோலுக்கு எடுத்து அந்த காசில் தான் வாங்கினேன். அவர் ஜிபே பண்ணியிருந்தாருன்னா கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அந்த அக்கா கிட்டே ஜிபே இல்லை. அவர் கையால் வாங்கி போடணும்னு ஆசை. அது இதுலேயும் ஒரு மனசு கஷ்டம். பட் பரவாயில்ல, மாமா போட்டு இல்லை, நானே போட்டுக்கிட்டேன். கோயிலுக்கு போயிட்டு ஃபஸ்ட் டைம் நான் வளையல் போட்டது அப்போ தான். கோயிலுக்குன்னு போய் இந்த மாதிரி திருவிழா கடையிலன்னு போய் நான் வளையல் போட்டது அப்போ தான் சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். முருகன் அருள் வாங்கியாச்சு. இந்த துறை இப்போ ஏன் அழுகுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் கூட வாங்கி கொடுக்காம கூட்டின்னு வந்துட்டோன்னு. பட் எங்கள் சுச்சுவேஷன்ஸ் அப்படி, என்ன பண்ணுறது. இதுதான் தீர்த்தகிரி முருகர் கோவில். என்னால் முடிஞ்ச வரை கவர் பண்ணியிருக்கேன். நான் ஒரு நியூ யூடியூப் க்ரியேட்டர். முடிஞ்ச அளவுக்கு என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.